Hi friends, வாங்க நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ காலிஃப்ளவர்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், 65னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம செய்யலாம் வாங்க. ஸோ நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி நல்லா நான் கடாயில் கொதிக்க விடுறேன். ஸோ இதோட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த காலிஃப்ளவரை இதில் நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டெர்லைஸ்னால் அதில் புழுகெல்லாம் இருக்கும் காலிஃப்ளவரில். ஸோ நம்ம ஜஸ்ட் வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த காலிஃப்ளவரை. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவைக்கேற்ப சின்ன சின்னதாக அழகாக நம்ம ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மாதிரி நான் சின்ன சின்ன அழகாக பூவாக கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடணும். கொதிக்கலாம் வைக்க வேண்டாம். ஏற்கனவே கொதிச்சதில் இது ஸ்டெர்லைஸ் ஆகிறது, க்ளீன் ஆக போகுது இந்த காலிஃப்ளவர். ஸோ அவ்வளோதான். நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ணோம்னா நல்லா அழகாக க்ளீன் ஆகிடும். ஸோ இப்போ எடுத்து நம்ம இது கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் திரும்பியும் ஆற வச்சிடலாம். ஆற வைத்துட்டு இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ சூப்பராக நமக்கு நல்லா கிறிஸ்பியான க்ரன்ச்சி காலிஃப்ளவர் 65 கிடச்சிடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணோம்னா இது உள்ளே இருக்கிற டர்ட்டு அழுக்கு எல்லாமே போயிடும். ஸோ நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும் இந்த இது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹாட் வாட்டரில் இதை வாஷ் பண்ணிட்டா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா சூப்பராக நம்ம வாஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது கூட கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கிறோம். ஸோ கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மைதா இல்லைன்னா கோதுமை ஏதாவது ஒன்று 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடலை மாவு. அப்புறம் நல்லா உங்களுக்கு கொஞ்சம் போண்டா ஸ்டைலில் கிடைக்கும். இதோட கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துப்போம். மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம். கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ நல்லா மணமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த மசாலா பூவோட பிரியாமல் ஒட்டிக்கும் நல்லா. அப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா உதிராமல் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மாவோட இந்த பூவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆகலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். சூப்பராக இருக்கும் அப்போ தான். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீசரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நல்லா இறுகிடும். இந்த மாவோட மசாலாலாம் நல்லா சேர்ந்துடும். அப்போ நம்ம எண்ணெயில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மாவோட நல்லா கிளறிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசரில் இதை ரெஸ்ட் பண்ண வைப்போம். ஸோ அப்போ ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சோம்னா கொஞ்சம் இறுகி நல்லா மாவோட இந்த மசாலா நல்லா ஊறிடும். ஸோ அதுக்குள்ளே ஒரு கடாயில் தேவைக்கேற்ப நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஆயில் நல்லா சூடுபடுத்தலாம். ஸோ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு துண்டாக எடுத்து இந்த காலிஃப்ளவரை நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துப்போம். ஸ்டவ்வோட கேஸ் ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் குக் பண்ணலாம். ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக இது வேக வைக்கணும். இது பொறுமையாக நம்ம திருப்பி போடணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தான் நம்ம திருப்பி போடணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். பாருங்கள், அழகாக நல்லா கிறிஸ்பியான 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆயில் அடங்கின உடனே நம்ம இந்த 65 வெந்துடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஃபோர்க் வச்சு ஜஸ்ட் உள்ளே குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லைட்டாக மாவு எதுவுமே பிசு பிசுப்புன்னு இல்லாமல் நல்லா இருந்ததுன்னா கிறிஸ்பியாக வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்படி இல்லைனாலும் இந்த ஆயில் அப்படியே பபிள்ஸ் குறைஞ்சிடும். ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய 65 ரெடி ஆகிடுச்சின்னு. பாருங்கள், ஆயில் அடங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பொறுமையாக எடுத்துடலாம். இப்போவே மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஆயில். அது போடும்போது மட்டும்தான் ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சு இந்த காலிஃப்ளவரை அதில் சேர்க்கணும்.
அது சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடும். ஸோ இதோட கொஞ்சம் கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா மணமாக நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம்.